வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. மறுநாள் காலையில் சுடர் எழுந்து குளிச்சு வேறு ட்ரெஸ் போட்டு தலையை பின்னி கீழே சீவிட்டு இருக்காங்க. அவங்க சீவறதுலேயே எவ்வளவு சோகமாக இருக்காங்கன்னு தெரியுது. 2-3 தடவை கீழே இருக்க முடிய சீவிட்டு மறுபடியும் வந்து பெட்லேயே உட்காந்துக்கிறாங்க. அப்போ சுகன்யா ரொம்ப உற்சாகமாக அங்கே வர்றாங்க. சுடரு, என்ன இங்கேயே உட்காந்துட்ட அப்படின்னு கேட்க சும்மாதான்றாங்க அவங்க. சுடரோட முகத்தை உத்து பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரியா இருக்குன்னு சுகன்யா கேட்குறாங்க. சுடருக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்ல, அட நான் தானே, சொல்லு என்னாச்சுன்னு அப்படின்னு சுகன்யா தூண்டி துருவுறாங்க. சுடர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லாம, விடாத சுகன்யா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, குமார் ஏதாவது சண்டை போட்டானான்னு கேட்குறாங்க. அப்படின்னு சுடர் தலையாட்ட, அப்புறம் என்ன ஆச்சுன்னு சுகன்யா கேட்குறாங்க. சுடர் ஒரு மாதிரி கசங்கின முகத்தோட தலையை குனிய சுகன்யா அர்த்தத்தோடு சிரிச்சிட்டு, ஓ ராத்திரியெல்லாம் தூங்கலையா, அதான் ஒரு மாதிரியா இருக்கியான்னு கேட்குறாங்க. அப்படின்னு தலையாட்டுற சுடர், அவரு குடிச்சாரு அப்படின்னு சொல்ல சுகன்யா திருத்தன்னு பார்த்துட்டு புரியலங்கிறாங்க. என்ன சொல்ற அப்படின்னு சுகன்யா கேட்க, அவரு ரூம்குள்ள வர்றப்பவே குடிச்சிட்டு தான் வந்தாரு அப்படின்னு சுடர் சொல்ல சுகன்யா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்புறம் என்ன, 5-6 அதிர்ச்சி மின்னர்கள் முகத்தை தாக்க சுகன்யா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் குடிச்சாரு அப்படின்னு சுடர் சொல்ல, குமார் குடிச்சானா அப்படின்னு திகைப்பா கேட்குறாங்க சுகன்யா. ஆமா அப்படின்னு சுடர் சொல்ல மறுபடியும் அதிர்ச்சி, ரூம்ல வச்சு குடிச்சானா அப்படின்னு கேட்க அப்படின்னு மெதுவா தலையாடுறாங்க சுடர். ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சுகன்யா கேட்க, எனக்கு தெரியலன்றாங்க சுடர். சரின்னு சுகன்யா எழுந்திருக்க சுடரும் எழுந்திருக்கிறாங்க. அக்கா உன்னை கூப்பிட்டாங்க, ஹாலில் தான் இருக்காங்க, நீ போய் என்னன்னு கேளு, நீ போன சுடரை அனுப்பி வைக்கிறாங்க சுகன்யா. சுடரும் அங்கேருந்து போகிறாங்க. சுடர் அங்கேருந்து போக சுகன்யா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா என்னம்மா கால் பண்ணியிருந்த அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஹாலில் முத்துவேல் அதே சோஃபாவில் அவங்க அம்மா, அவரோட ரைட் சைடில் மாறி நிற்கிறாங்க. அதுக்கடுத்து பழனி உட்கார்ந்துருக்காரு. லெஃப்ட் சைடில் வடிவனிக்க, அந்த பக்கம் சோஃபாவில் குமரவேலும் அடுத்து சக்திவேலும் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு டம்ளரை வச்சுட்டு இருக்க சுடர் அங்கே வர்றாங்க. வாம்மா காஃபி குடிக்கிறியான்னு மாறி கேட்குறாங்க. வேண்டான்னு சுடர் சொல்ல சரின்றாங்க மாறி. வீடெல்லாம் பழகிருச்சாமான்னு பாட்டி சந்தோஷ புன்னகையோட கேட்குறாங்க. அந்த பொண்ணும் உம்மன்னு தலையாட்ட முத்துவேலும் பாட்டியும் ஒரு திருப்தியான சந்தோஷத்தோடு பார்க்குறாங்க. குமரவேல் மட்டும் குரங்கு மாதிரி குறுகுறுன்னு உட்கார்ந்துருக்காரு. கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணும் மாப்பிள்ளையும் நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போயிருக்கணும், நேற்று போக முடியல, இன்னைக்கு நீயும் குமாரும் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு மாறி சொல்கிறாங்க. சுடர் எதுவுமே சொல்லாமல் நிற்க, டேய் குமாரு கூட்டிட்டு போயிட்டு வா சுடர அப்படின்னு மாறி சொல்றாங்க. அவரும் சரின்னு தலையாட்டுறாரு. இப்பவாவது நிதானத்துல இருக்கானு சுடர் குமரவேலை பாக்குறாங்க. எல்லாரும் ஹால்ல இருக்க பேசி முடிச்சுட்டு போனை வைக்கிற சுகன்யா நேரா ஹாலுக்கு வர்றாங்க. வந்த உன்னையே, ஆனாலும் குமாரு நீ பண்ணினது ஒன்றும் சரியில்லை அப்படின்னு பட்டார்னு சொல்ல குமரவேல் அதிர்ச்சியோட நிமிந்து பாக்குறாரு. சக்திவேல் ஒரே திகைப்போட நிமிந்து பார்க்க எல்லாருமே வெடுக்குன்னு நிமிந்து பார்க்குறாங்க. யாராவது கல்யாணம் ஆன அன்னைக்கு ராத்திரி அதுவுமா குடிப்பாங்களா அப்படின்னு சுகன்யா கேட்டுட. அப்புறம் என்ன, குமரவேலுக்கு அதிர்ச்சி, மற்றவங்களுக்கெல்லாம் டபுள் அதிர்ச்சி. எல்லாரோட முகமும் 3 தடவை 4 தடவை க்ளோஸ்அப்பில் வந்து போகுது. சுகன்யா இந்த விஷயத்தில் பண்ணது ரொம்ப கரெக்டுன்னு தான் இருக்கு. என்னம்மா சொல்கிறேன்னு முத்துவேல் கேட்க, இவன் ராத்திரி ரூம்ல உட்காந்து குடிச்சிருக்காமாமா, பாவம் சுடர் வருத்தப்பட்டு என்கிட்ட சொன்னான் அப்படின்னு தூண்டி துருவி கேட்டு புடுங்கினத பொட்டுன்னு சொல்லிடுறாங்க சுகன்யா. முத்துவேல் அப்படியே அருவெருப்போட திரும்பி குமரவேலை பார்க்க, ஏண்டா சுகன்யா சொன்னதெல்லாம் உண்மையா, நீ குடிச்சியா அப்படின்னு பயங்கர கோவத்தோட கேக்குறாங்க மாறி. சக்திவேல அதிர்ச்சியோட, டேய் சுகன்யா சொல்றது உண்மையா, நீ குடிச்சியாடா குடிச்சியா அப்படின்னு கேட்க, அப்பா அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாரு. அப்படியே அடிச்சு பல்லகிலெல்லாம் உடைச்சேன்னா கேட்கறதுக்கு பதில் சொல்லுடான்னு கத்துறாரு அவரு. குமரவேல் லைட்டா தலையை குனிஞ்சு உட்கார்ந்துருக்க எல்லாரும் அவரை முறைச்சிட்டு இருக்காங்க. அண்ணே, நேற்று நைட்டு இவன் வெளியே குடிச்சிட்டு இருக்கும்போது நானே திட்டி அனுப்புனேன், அதுக்கப்புறமா ரூம்குள்ளேயும் போய் குடிச்சிருப்பான் போல, குடிச்சியாடா அப்படின்னு பழனி கேட்குறாரு. வெளியே குடிச்சப்பயே தலையில 4 தட்டு தட்டி இருக்க வேணாம் நீ அப்படின்னு சக்திவேல் கோவப்படுறாரு. ஏண்டா நல்லா வாழணுங்கிற எண்ணமே கிடையாதா உனக்கு அப்படின்னு பாட்டி வெறுத்து போய் கேட்குறாங்க. அப்பதா அப்படின்னு தயங்கிட்டு இருக்காரு குமரவேல். சுடர் பாவம் ரொம்பவும் சங்கடமா அன்னீசியமா நிற்கிறாங்க. ஏய்
சாப்பிடும்போது உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேன் இல்லடா அப்படின்னு முத்துவேல் கேட்க குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இனிமேலாவது ஒழுங்கா வாழணும்னு சொன்னேனா இல்லையா? இனிமே என் மகன் நல்லா இருப்பான்னு உன் அப்பன் வேற சப்போர்ட் அப்படின்னு முத்துவேல் சொல்லிட சக்திவேலோட முகம் கருத்து போயிடுது. குமரவேல் அதே பொசிஷன்ல உட்கார்ந்துருக்க என்னதான் சொல்ல போறாருன்னு பார்த்துக்கிட்டே சுடர் நிக்கிறாங்க. பயங்கர டென்ஷன் ஆகுற சக்திவேல், அண்ணே இவனை போய் செக் தெரியாம சப்போர்ட் பண்ணிட்டேன்னு அப்படின்னு அவரும் திட்ட திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாரு குமரவேல். சை அப்படின்னு காரி துப்புறவரு, ஏண்டா மானம் போகுது அப்படின்னு கையை ஓங்கிட்டு அப்படியே அடிச்சேன்னா பாருங்கிறாரு. அப்பா சாரிப்பா ஏதோ டென்ஷன்ல அப்படின்னு குமரவேல் சொல்ல சுகன்யா அவரையும் முறைச்சிட்டு நிற்கிறாங்க. குமார் என்னப்பா இது, வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா, புது இடம் புது ஆளுங்கன்னு அவ மிரண்டு போயிருப்பா, இப்படி ஓம் பங்குக்கு நீ வேற அவளை பயமுறுத்தினா எப்படிப்பா அப்படின்னு வடிவு கேட்க திருன்னு அங்கே இங்கேயும் பார்த்துக்கிட்டு தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காரு குமரவேல். ஏய் அறிவு கெட்டவனே, இத்தனை நாளாக ஊர்க்காரவங்க அங்கே இருக்கவங்க இங்கே இருக்கவங்கன்னு அசிங்கப்படுத்துகிறாங்க, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு திரிஞ்சல்ல, இப்போ தானேடா உனக்கு கல்யாணம் ஆகி இருக்கு, இனிமேலாவது நிம்மதியாக வாழ்றதுல உனக்கு என்ன கேடு அப்படின்னு பயங்கர கோபத்தை அடக்கிக்கிட்டு திட்டுன்னு திட்டுறாங்க மாறி. சக்திவேலுக்கே ரொம்ப கேவலமாக இருக்கு. முகத்தை திருப்பிக்கிறாரு. எதுக்குடா குடிச்ச, அதை சொல்லி தொலைங்கிறாங்க மாறி. குடிச்சது மட்டுமா, அதுக்கப்புறம் என்னென்ன சொன்னாரு அப்படின்னு சுடர் சங்கடத்தோட நின்றுட்டு இருக்க. டேய் அப்படின்னு முத்துவேல் கூப்பிட அப்படின்னு நிமிர்றாரு குமரவேல். எதுக்குடா அந்த பொண்ணை முறைக்கிற, உண்மையை சொல்லிடுச்சுன்னா நீ பண்ணினது தப்பு இல்ல, அந்த பொண்ணு வெளியே சொல்லிடுச்சுன்னா அது தப்பா உனக்கு அப்படின்னு முத்துவேல் திட்ட திருன்னு முழிச்சிட்டு அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு அடுத்து சுடர ஒரு முறைக்கிறாரு குமரவேல். உன்னெல்லாம் என்ன பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. சக்தி சும்மா செல்லம் கொடுக்காத, புத்திமதி சொல்லு அப்படின்னு கோபமா சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்கிறாரு முத்துவேல். டேய் ஏண்டா குடிச்ச, உன்னதாண்டா கேட்குறேன் சொல்லுடா அப்படின்னு சக்திவேல் கத்திக்கிட்டு இருக்காரு. வேற என்ன கொழுப்புதான்ற மாதிரி சுகன்யா பார்த்துட்டு இருக்காங்க. சாரிப்பா ஏதோ டென்ஷன்லங்கிறாரு குமரவேல். அப்படியே அடிச்சேன்னா பாரு அப்படின்னு கையை ஓங்குறவரு. டென்ஷன் ஏண்டா ஏண்டா மானத்தை வாங்குற சை அப்படிங்கிறாரு. சாரிப்பா தெரியாம குடிச்சிட்டேன் பண்றாரு குமரவேல். தெரியாம என்ன திமிர எடுத்தா அப்படின்னு அவர் குத்த போக அப்பா அப்படின்னு கொஞ்சம் பம்முறாரு குமரவேல். அடிச்சு அப்படியே சாக அடிச்சிருவேன் அப்படின்னு சக்தி மிரட்டிக்கிட்டு இருக்க மாறி ரொம்ப சங்கடத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. குமரவேல் கிட்ட இருக்க ஒரே நல்ல பழக்கம் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி நடந்துக்கிறாரா இல்ல நடிக்கிறாரான்னு தெரியாததுதான். ஏண்டா அந்த பொண்ணு முத நாளே குடிச்சிட்டு வர்ற ஒருத்தனுக்கு என்னை கட்டி வச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டா என்னடா பண்ணி தொலைக்கிறதுன்னு பாட்டி கேக்குறாங்க. உடனே குமரவேல் சுடரதான் பாக்குறாரு. ஏண்டா இதெல்லாம் கொஞ்சமாவது யோசனை பண்ணனியா இல்லையா, ஏன் உன் அறிவை எங்கேயாவது அடமானம் வச்சிட்டியா அப்படின்னு பாட்டி கேட்க இல்லை அப்பத்தாங்கிறாரு அவரு. அப்பத்தான் நொப்பத்தான்னு என்னடா இது, இங்க பாரு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க மொத்தத்துக்கும் உன் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு பாட்டி திட்டிட்டு இருக்கு. இது இந்த ஜென்மத்தில் இல்லை எந்த ஜென்மத்திலையும் திருந்தாது அப்படின்னு தலையில கைய வச்சுக்கிறாரு முத்துவேல். குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்த கையோட முதல்ல இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டு தொலை அப்படின்னு பாட்டி சொல்ல குமரவேலும் சரின்னு தலையாட்டுறாரு. சக்திவேலும் ரொம்பவே சங்கடத்தோட உட்கார்ந்துருக்க. நல்லா வாழணும்னு நல்லபடியா வேண்டிக்கிட்டு வா மர மண்டை அப்படின்னு திட்டி முடிக்க ஏதோ பாராட்டு மடல் வாசிச்ச மாதிரி புரியுதுன்னு தலையாட்டுறாரு குமரவேல். டேய் இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இன்னொரு தடவை இந்த மாதிரி குடிக்கிறது வேண்டாத வேலை பார்த்த நான் மனுஷனா இருக்க மாட்டேன், ஜாக்கிரதை அப்படின்னு செம்மையா மிரட்டி விடுறாரு முத்துவேல். டேய் புத்திமதி சொல்லு அப்படின்னு தம்பிக்கிட்ட எரிஞ்சு விழுறாரு. செல்லம் கொடுத்து சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு முத்துவேல் சொல்ல எழுந்திருடா மானம் கெட்டவனே அப்படின்னு சக்திவேல் திட்ட எல்லாருமே ரொம்ப சங்கடத்தோட நிக்கிறாங்க. குமரவேல் சுடர முறைக்க அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அடுத்ததா குமரவேல் காரை ஓட்ட ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்ல சுடர் உட்கார்ந்து இருக்காங்க. காரை பயங்கர ஹார்ஷா ஓட்டுற குமரவேல் ரோட்ல வர்றவங்களெல்லாம் கத்துன்னு கத்திட்டு வர்றாரு. ஏத்தி இருக்க கண்ணாடியில எதிரில் வர்றவனுக்கு தெரியுமா பக்கத்துல வர்றவனுக்கு தெரியுமா இவர் திட்டுறது, ஆனா சுடருக்கு எல்லாமே நல்லா கேக்குது. அவங்க சங்கடத்தோட காதை மூடிட்டு வர்றாங்க. ஏய் என்ன போட்டு கொடுக்குறியா நீ அப்படின்னு சுடர்கிட்ட எரிஞ்சு விழ நான் எதுவும் போட்டு கொடுக்கலன்றாங்க அவங்க. ஏய் அப்ப நான் ரூம்ல குடிச்ச விஷயம் சித்திக்கு எப்படி தெரியும் அப்படின்னு குமரவேல் கேட்க நீங்க குடிச்சது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, நான் ரொம்ப அப்செட்டா இருந்தேன், ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டாங்க.
அதான் நான் சொன்னேன், ஆனா அவங்க எல்லாரும் முன்னாடி வச்சு கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சுடர் சொல்லி முடிக்கிறாங்க. ஏய் நடிக்காத, நீ வேணும்னே தான் போட்டு கொடுத்துருப்பேன்றாரு குமரவேல். இல்லைங்க, நான் வேணும்னு எல்லாம் எதுவும் செய்யலை அப்படின்னு சுடர் சொல்ல, நான் குடிச்சதை மட்டும்தான் சொன்னியா இல்லை நான் பேசுனது மற்றது எல்லாத்தையும் சொன்னியா அப்படின்னு குமார் கேட்குறாரு. ஆஹா, நீங்கள் குடிச்சதை மட்டும்தான் சொன்னேன்றாங்க சுடர். அதுவும் நான் வேணும்னு எல்லாம் சொல்லலைன்னு அவங்க சொல்ல, ஏய் ஏன் நான் பேசுனது பூராத்தையும் சொல்லி இருக்க வேண்டியது தானே அப்படின்னு குமரவேல் கேட்க, சுடர் பாவமா வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க. இங்க பாரு, நான் குடிச்சிட்டு பேசினேன்லாம் நினைக்காத. உன்னை நான் விருப்பப்பட்டு ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, அதை தான் நான் நேத்தே சொன்னேங்கிறாரு அவரு. சுடர் திடுக்குன்னு பார்க்க, அந்த அரசிய கடுப்பேத்தணும்னு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு அவரு மறுபடியும் சொல்ல, சுடருக்கு பயங்கர அதிர்ச்சியும் பயங்கர சங்கடமுமா இருக்கு. கல்யாணம் முடிஞ்சுதா, வீட்டுக்கு வந்தியான்னு வீட்டுல இருந்தியான்னு பேசாம இருக்கணும். வேலைக்கு சாப்பிட்டுட்டு வேலையை பார்த்துக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். அதை விட்டுட்டு நான் என்ன பண்றேன்னு கேள்வி கேட்கறது, நான் ஏதாவது பண்ணினா அதை வீட்டுல போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு அவர் கத்த. சரின்னு தலையாட்டுறாங்க சுடர். புரிஞ்சுதா அப்படின்னு அந்த கோட்டான் கத்த, சுடர் அமைதியா தலையை குனிஞ்சுக்கிறாங்க. அவங்களையும் மீறி அவங்க கண்கள்ல கண்ணீர் வழிய மெதுவா துடைக்கிறாங்க. ஏய், இப்ப நீ எதுக்கு அழுவுற? அப்படி என்ன சொல்லிட்டேன்னு இப்போ நீ ட்ராமா போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு குமரவேல் கேட்க, நான் வேணும்னே எதுவும் சொல்லலைங்க, தெரியாம ஏதோன்றாங்க சுடர். ஏய், நீ வேணும்னு சொன்னியோ வேண்டான்னு சொன்னியோ அதெல்லாம் விஷயம் இல்லை. நம்ம ரூம்குள்ள நடக்கிற விஷயம் ரூம்குள்ளேயே தான் இருக்கணும். ரூமை தாண்டி வெளியில போச்சு அம்புட்டு தான் நான் குடிப்பேன், கூத்து அடிப்பேன், அது என்னோட விருப்பம். வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கணும் சரியா அப்படின்னு குமரவேல் கேட்க, பாவம் சுடர் அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகி அதிர்ச்சியோட அவரை நிமிந்து பாக்குறாங்க. மறுபடியும் அவரு சரியான கத்த, சரி அப்படின்னு இறங்கின குரல்ல சொல்றாங்க சுடர். அப்போ சுடரோட மொபைல் ரிங்காக டக்குன்னு எடுத்து பாக்குறாங்க. குமரவேலும் பாக்குறாரு. மயில் தான் கால் பண்றாங்க தங்கச்சிக்கு. அவங்க காலை பார்த்துட்டு அப்படியே வச்சிடுறாங்க, அட்டன் பண்ணல. யாரு போன்ல அப்படின்னு குமரவேல் கத்த, மயிலக்கான்றாங்க சுடர். எடுத்து பேச வேண்டியது தானே அப்படின்னு அவர் கத்த, நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சுடர் சொல்றாங்க. பேசு அப்படின்னு குமரவேல் குலைக்க, அவங்க கால் அட்டன் பண்றாங்க. ஹலோ சுடரு அப்படின்னு மயிலு கூப்பிட, கா அப்படின்றாங்க சுடர். எப்படி இருக்க அப்படின்னு மயிலு கேட்க, நான் நல்லா இருக்கேன்க்கா அப்படிங்கிறாங்க சுடர். எப்பவும் கூடவே இருப்பியா? நீ இல்லாம வீடு வீடாவே இல்லை, நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டி உன்னை அப்படின்னு மயிலு சொல்ல, இவங்க அழுகைய கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, நானும் தாங்க்கா உன்னை மிஸ் பண்ணுறேன் ரொம்ப அப்படின்றாங்க சுடர். ஆமாம், அந்த வீட்டில் இருக்கவங்களாம் அவங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்களா அப்படின்னு மயிலு கேட்க, ஆங்க்கா எல்லாரும் நல்லபடியாக பேசுகிறாங்கக்கா அப்படிங்கிறாங்க சுடர். குமரவேலு அப்படின்னு மயில் கேட்க, அவரும் நல்லபடியாக தான் பேசுகிறாரு அப்படின்னு சுடர் சொல்ல, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்றாங்க மயிலு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சுடர் பேசிட்டு இருக்கு. வேணும்னே ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு குமரவேல். நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு மயிலு கேட்க, நல்லா இருக்கேன்றாங்க சுடர். காது ஜவ்வே அருந்து போற மாதிரி வேணும்னே ஹாரனை ஹை பிச்சில் அடிச்சுக்கிட்டே போறாரு குமரவேல். வண்டி சத்தம்லாம் கேக்குது, நீ வெளியில இருக்கியா அப்படின்னு மயிலு கேட்க, ஆமாக்கா கோவிலுக்கு போயிட்டு இருக்கோன்றாங்க சுடர். எல்லாருமான்னு கேட்க, இல்லக்கா நானும் அவரும் மட்டும்தான்றாங்க சுடர். சரிடி, நான் ஏதோ சும்மா பேசதான் கூப்பிட்டேன், நீ பாரு நான் போனை வச்சிடுவான்றாங்க மயிலு. சரிக்கா அப்படின்னு சுடர் போனை வைக்க, மயிலும் போனை கட் பண்ணிடுறாங்க. உங்க அக்காக்காரிக்கிட்ட சொல்லி இருக்க வேண்டியது தானே, நேத்து குடிச்சேன் கிடிச்சேன்லாம் அப்படின்னு குமரவேல் கொக்கரிக்க, சுடர் அமைதியா உதட்ட கடிச்சிட்டு திரும்புறாங்க. சொல்லி இருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் என்னை பத்தி அப்படின்னு அவர் சொல்ல, அவங்களுக்கு அழுகையே வந்துடுது. வந்த முதல் நாளே வேலையை காட்டுற அப்படின்னு குமரவேல் கோவமா திட்ட திரும்பி பார்க்குறாங்க. இனிமே நீ ஏதாவது பேசி பாரு, அப்புறம் தெரியும் இந்த குமார் யாருன்னு அப்படின்னு குமரவேல் சுடர வேண்டிய அளவுக்கு பயமுறுத்திக்கிட்டே வண்டியை ஓட்டுறாரு. காலையில் எழுந்த உடனே கடைக்கு போன கதிர் ஏதோ நண்பகல் மாதிரி தான் வீட்டுக்கு வர மாதிரி தெரியுது. அவர் வண்டியை வந்து நிறுத்திட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. இது எப்படி வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு போறதுன்ற மாதிரி அவர் திருன்னு முழிச்சிட்டு இருக்க. சுகன்யாமா சீக்கிரம் வா, கடைக்கு போகணும்ல நேரம் ஆகுது அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. ஐயையோ மாமாவா, இவர் பார்த்தா 1008 கேள்வி கேட்பாரே அப்படின்னு கதிர் படக்குன்னு கைய பின்னாடி கொண்டு போயிடுறாரு. இவருக்கு பதில் சொல்லி மாளாது, எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு அவர் வீட்டு பக்கம் திரும்ப வெளியே வந்த பழனி, டேய் கதிரே
அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு. மாமா ஹாய் மாமா அப்படின்னு அவர் படபடப்போட சொல்கிறாரு. என்ன கதிர் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவர் வர கூடவே சுகன்யாவும் வந்து நிற்கிறாங்க. வணக்கம் மாமா அப்படின்னு கதிர் மறுபடியும் உளறி கொட்டி கிளறி மூடிட்டு இருக்க. ஆமாம் எங்கே போயிட்டு வரேன்னு பழனி கேட்குறாரு. சொல்லுப்பா அப்படின்னு அவர் கேட்க, கடைக்கு மாமாங்கிறாரு அவரு. உங்கள் கடைக்கா அப்படின்னு அவர் கேட்க, வேற ஒரு கடைக்கு அப்படின்னு ஒரு கையை முன்னாடி பரதநாட்டியம் ஆடி காமிக்கிறாரு. அவர் இன்னொரு கையை அசைக்காம பின்னுக்கே வச்சிருக்கத பாக்குற பழனி கையில ஏதோ வச்சிருக்கானேன்னு யோசிக்கிறாரு. அவர் யோசிக்கிற கேப்ல நான் அப்படியே கிளம்புறேன் மாமா அப்படின்னு கதிர் நகர போக, இரு கையில என்ன அப்படின்னு பழனி இப்போ சுகன்யாவோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கதிர் தடுமாறிட்டு இருக்க, கையில பின்னாடி எதையோ மறைச்சு வச்சிருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு அவர் கேட்க, நான் என்ன மறைக்க போறேன் மாமா, இதோ கையில ஒண்ணுமே இல்ல பாருங்க அப்படின்னு சோத்து கைய சுருட்டி விரிச்சு காமிச்சிட்டு இருக்காரு. அந்த கையில அப்படின்னு கேட்க, ரைட் ஹேண்டை பின்னுக்கு கொண்டு போய் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிறத அந்த கையில வச்சுட்டு லெஃப்ட வெளியே எடுக்கிறாரு. இங்க பாருங்க மாமா ஒண்ணுமே இல்லைன்னு அவர் விளையாட்டு காட்டிட்டு இருக்காரு. டேய் ஏதோ நீ மறைக்கிறப்பா அப்படின்னு பழனி சொல்ல, நான் எதை மாமா மறைக்க போறேன், மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல மாமா அப்படின்றாரு கதிர். அவரோட அறிவை அடுக்கு கடையில வச்சுட்டாரோ என்னமோ, பாக்கெட்ல வச்சிருந்தா கூட வேலை முடிஞ்சிருக்கும். என்னமோ கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி தான் இருக்கு. நான் பார்த்தேனே மாப்பிள்ள. ஏய் சுகன்யா நீ பார்க்கலாத அப்படின்னு கேட்க, சுகன்யா நான் எதுவும் பார்க்கலையேன்றாங்க. அட என்னம்மா நீ, இவன் எதையோ கையில வச்சுக்கிட்டு மறைக்கிறான், கையில மாத்தி வச்சு ஏமாத்துறான்றாரு பழனி. அட ஒன்னும் இல்ல மாமா நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு கதிர் திரும்ப, ஏய் அப்படின்னு பிடிச்சிக்கிறாரு அவரு. இரு அப்படிலாம் உன்னை விட முடியாது. ஏய் அது என்னன்னு மரியாதையா சொல்லிட்டு போ, இல்ல நான் விட மாட்டேன் புரியுதா அப்படின்னு ரெண்டு தோளையும் இறுக்கமா பிடிச்சிட்டு சொல்றாரு பழனி. ஏங்க விடுங்கன்றாங்க சுகன்யா. நீ சுமாரு சுகன்யா அப்படிங்கிறவரு கதிர்கிட்ட அழுத்தி பிடிக்க, மாமா விடுங்க மாமா நான் போறேன் மாமாங்கிறாரு அவரு. டேய் என்ன மறைச்சு வச்சிருக்கிற, அத சொல்லிட்டு போங்கிறாரு பழனி. அட ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல போங்க மாமா அப்படின்னு கதிர் சொல்ல, இவர் அதிர்ச்சியோட தோல்ல இருந்து கையெடுத்துக்கிட்டு, ஏய் என்ன சிகரெட் பாக்கெட்டாங்கிறாரு. உடனே கதிர் ஐயோன்னு வாயில கைய வச்சுக்கிறாரு. ஐயையோ அப்படின்னு அவரு பரபரக்க, யாருக்கும் தெரியாம தம் அடிக்கிறியா நீ அப்படின்னு பழனி கேட்க, ஐயையோ இல்ல மாமா சி அந்த கருமத்தெல்லாம் நான் ஏன் பிடிக்க போறேங்கிறாரு கதிர். அது இல்லைன்னா அப்புறம், ஏய் அட பாவி காலங்காத்தாலேயே சரக்கு வாங்கிட்டு போறியா, பீரா இல்ல ஹாட்டாடா அப்படின்னு பழனி கேட்க, ஐயோன்னு மூஞ்சில் அடிச்சுக்கிறாரு கதிர். ஏய் இதெல்லாமாடா பண்றனே அப்படின்னு பழனி பரபரன்னு கேட்டுட்டு இருக்க, ஏங்க அப்படின்னு முதுகுல தட்டிட்டு இருக்காங்க சுகன்யா. அவங்கள பொறுத்தவரையில இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஐயோ மாமா அப்படின்னு கதிர் கடுப்படிக்க, சரக்கும் இல்லைன்னா அப்புறம் வேற என்னடா அப்படின்றாரு பழனி. ஒன்னும் இல்லை மாமா விடுங்க அப்படின்னு கதிர் முகத்தை திருப்பிக்க, இப்படி கேட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு யோசிக்கிற பழனி, அண்ணே வணக்கம் இதோ உங்க ஃப்ரெண்டு அப்படின்னு பழனி சொல்ல, கதிர் அங்க திரும்பி பாக்குறாரு. கதிர் அங்க பார்த்த கேப்ல கையில இருக்கத படக்குன்னு புடுங்கிடுறாரு பழனி. ஐயோ மாமா என்ன மாமா பண்றீங்க, மாமா கொடுங்க மாமா அப்படின்னு கதிர் கெஞ்சிட்டு இருக்க. அவரு அதெல்லாம் முடியாது என்னன்னு பார்க்காம தரமாட்டேன்னு எடுத்துட்டு இருக்காரு. மாமா கொடுங்க மாமா சொல்றேன்ல மாமா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க. கவர்ல இருந்து அந்த கிட்ட வெளியே எடுத்துடுறாரு பழனி. ஆஹா அப்படின்னு அவர் பார்க்க சுகன்யாவும் எட்டி பாக்குறாங்க. ஐயோ அப்படின்னு முகத்துல அடிச்சுக்கிட்டு கதிர் அப்படியே அண்ணாந்து வானத்தை பாக்குறாரு. ஆஹா இது கொரோனா இருக்கா இல்லையான்னு செக் பண்ற ஐட்டம்ல அப்படின்னு பீதியோட கேட்க சுகன்யா சிரிக்கிறாங்க. ஐயோ அப்படின்னா நம்ம வீட்டுல யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பயந்து போய் பதறாரு பழனி. ஐயோ அரலூசுங்களா உங்க அலப்பற தாங்க முடியல. பாண்டியன் மாதிரியே அவர் வாரிசுங்களும் அறவேக்காடா சுத்துதோன்னு தான் தெரியுது. எப்பவும் வீட்டு பக்கத்துல வண்டியை நிறுத்துற கதிர் இப்ப அந்த வீதியோட என்ட்ரன்ஸ்லயே நிறுத்தி வச்சுட்டு இத்தனை அலப்பறையை கூட்டிட்டு இருக்காரு. மாமா என்ன மாமா அப்படின்னு கதிர் அழுத்துக்க, ஏங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலங்க, நீங்க நல்லா பாருங்க, இது பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ற கிட்டு அப்படின்னு சுகன்யா காது டு காது சிரிச்சிட்டே சொல்றாங்க. என்ன பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ற கிட்டுன்னா அப்படின்னு ஊருக்கே கேட்குற அளவுக்கு கத்துறவரு ராஜி அப்படின்னு கத்த, ஐயோ மாமா அப்படின்னு பதறாரு கதிர்.
டேய் மாப்பிள்ள கலக்கிட்டடான்னு கதிர் அப்படியே அலாக்கா தூக்கிடுறாரு பழனி. சுகன்யாவும் கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்க. ஐயோ விடுங்க மாமா விடுங்க அப்படின்னு கதிர் கத்திட்டு இருக்க. இவரு ஹேன்னு கத்திக்கிட்டே கதிரை 2-3 சுத்து சுத்துறாரு. ஐயோ மாமா விடுங்க மாமா அப்படின்னு கதிர் கீழே இறங்க அவரை விட்டுட்டு, டேய் சூப்பர்டா, டேய் மாப்பிள்ள அப்ப நீயும் நானும் ஒரே நேரத்துல அப்பா ஆக போறோமா, இந்த அப்படி ஐயோ ஐயோ எனக்கு தலகால் புரியலடா அப்படின்னு கதிரை கழுத்தோட கட்டி பிடிச்சி 4 முத்தத்தை கொடுத்துட்டு வாழ்த்துக்கள் உம்மா அப்படின்னு கன்னத்தையும் எச்சில் பண்றாரு. டேய் எனக்கு ஒரே இன்ப அதிர்ச்சியா இருக்கே அப்படின்னு அவரு சந்தோஷத்துல தலகால் தெரியாம குதிச்சிட்டு இருக்க. சுகன்யாவும் ரொம்ப சந்தோஷத்தோட வாழ்த்துக்கள் கதிர் வாழ்த்துக்கள் அப்படின்னு கை கொடுக்குறாங்க. ஷோ மாமா மானத்தை வாங்கிட்டியே அப்படின்ற மாதிரி கதிர் கையை நீட்டிட்டு இருக்க. மாப்பிள்ள அசத்திட்ட மாப்பிள்ள அப்படின்னு கையை பிடிக்கிறாரு பழனி. நான் உடனே உள்ள போய் வடிவக்காட்டையும் மாரியக்காட்டையும் அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஐயோ இருங்க அத்தை அப்படின்னு கதிர் கூப்பிட்டுட்டு இருக்க. அதெல்லாம் துளி கூட சட்டை பண்ணாம சுகன்யா உள்ளர ஓடுறாங்க. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு கதிர் கத்துறது காத்துல கரைஞ்சு போகுது. ஒரு நிமிஷம் இரு மாப்பிள்ள அப்படின்னு பழனி அக்கா வீட்டு பக்கமா வேகமா நடக்கிறாரு. அவரோட ஒரு காலுக்கும் அடுத்த காலுக்கும் இடையில 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் போல இருக்கு. அக்கான்னு கத்திக்கிட்டே போக, மாமா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க மாமா இருங்க மாமா நான் சொல்றத கேட்டுட்டு போங்க மாமா அப்படின்னு இவரு காட்டு கத்தல் கத்திட்டு இருக்க. அவரு அக்கான்னு கத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டாரு. 2 பேரும் சேர்ந்து காரியத்தை கெடுத்துருவாங்க போல இருக்கே அப்படின்னு தலையில அடிச்சிட்டு நிக்கிறாரு கதிர். வீட்டுக்குள்ள பாண்டியன் காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. அக்கா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு வர்றவரு பாண்டியனை பார்த்ததும் மச்சான் அப்படின்னு கத்திக்கிட்டே வர. டேய் என்னடா மச்சான்னு ஏலம் போட்டுக்கிட்டே வர அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஏன் மச்சான் நம்ம வீட்டில் எம்பிட்டு பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, நீங்க என்னடானா இப்படி அமைதியா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறீங்களே, அச்சோ இப்போ உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு பழனி குதூகலிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க. என்னடாங்கிறாரு பாண்டி. மச்சான் உங்களுக்கு மட்டும்தான் தெரியாதா இல்ல நம்ம வீட்டுல யாருக்குமே தெரியாதா அப்படின்னு பழனி கேட்க, ஏய் என்னன்னு சொல்லி தொலைடா அப்படின்னு அழுத்துக்கிறாரு பாண்டியன். இங்க சுகன்யா வீட்டுக்குள்ள ஓடி வர அங்க முத்துவேல், சக்திவேல், பாட்டி, வடிவன்னு 4 பேர் நிக்கிறாங்க. அக்கா அப்படின்னு சுகன்யா ஓடி வந்து சிரிச்சிட்டு இருக்க. என்னம்மான்னு கேக்குறாரு முத்துவேல். ஏய் பார்த்து வா, என்ன வயிற்று புள்ளக்காரி நீ இப்படி ஓடி வர்ற அப்படின்னு பாட்டி கேட்க, 16 பல்லு மொத்தமா தெரியற சுகன்யா சிரிச்சிட்டு நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் ஓடி வந்த அப்படின்னு சிரிக்க முத்துவேலும் சிரிப்போட பாக்குறாரு. சக்திவேல் என்ன அதுன்னு கண்கள் இடுங்கி பாக்குறாரு. எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் நடந்து வந்து சொன்னா பத்தாதா, இப்படி ஓடி வர்ற அப்படின்னு பாட்டி கேட்க சுகன்யா இன்னும் மூச்சு வாங்கிட்டு தான் இருக்காங்க. சுகன்யா நீயும் பழனி தம்பியும் கடைக்கு தானே கிளம்புனீங்க, தம்பி எங்கன்னு வடிவ கேக்குறாங்க. அவரு அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு முதல் தடவையா அதை சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க சுகன்யா. சக்திவேல் முகத்தை சுழிச்சிட்டு, வேலையை விட்டுட்டு இப்ப எதுக்கு அங்க போனாங்கிறாரு, அதுதான் நீ சொன்ன முக்கியமான விஷயமா, என்ன அவனை கூப்பிட்டு 2 அறையவா அப்படின்னு சக்திவேல் ரொம்ப ஆர்வமா கேக்குறாரு. இல்லை மாமா, நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயமே வேற. முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயம். இருங்க மாரியக்காவும் வந்துட்டோம். மாரியக்கா அக்கா சீக்கிரம் வா அப்படின்னு சுகன்யா கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னான்னு சொல்லி தொலைடா அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க. அது அப்படின்னு பழனி ஆரம்பிக்க கதிர் உள்ளர வந்துடுறாரு. மாமா கொஞ்சம் சும்மா இருங்க மாமான்றாரு. டேய் மாப்பிள்ள நீ கொஞ்சம் அமைதியா இரு, இந்த வீட்டில் எல்லாருக்கும் விஷயம் தெரியுமா தெரியாதாடா அப்படின்னு அவர் கேட்க, அவரு அதிர்ச்சியோட, மாமா ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது மாமா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்றாரு. என்னது தெரியாதா, சரிப்பா அப்ப நானே சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு பழனி சொல்ல, மாமா வேண்டாம் மாமா இருங்க மாமா நானே பேசுறேங்கிறாரு கதிர். எலே என்னதுன்னு சொல்லுங்கடா, அவனே ஏதோ சொல்ல வர்றான் சொல்லாம நிக்கிறான், நீயே சொல்லாதன்னு தடுத்துட்டு இருக்கிற, என்னடா விஷயம் சொல்லுடாங்கிறாரு பாண்டியன். அது அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, மாமா ஏதோ உளருதுங்கிறாரு கதிர். என்னது நான் உளர்றேனா, சரியா போச்சு போ, இரு அப்படிங்கிற பழனி. அக்கா டேய் சரவணா வா அரசி கிச்சன்ல என்னப்பா பண்ற, வா
அப்படின்னு ஒவ்வொரு கதவுகிட்டயா போய் கத்திக்கிட்டே போறாரு. மாமா மாமான்னு அப்பா இருக்கிறதையும் மறந்து காட்டு கத்தல் கத்திட்டு இருக்காரு கதிர். வெளியே வாங்க வெளியே வாங்க, எல்லாரும் எங்க போயிட்டீங்க, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு அவரு கூப்பிட்டுட்டு வர. டேய் எதுக்குடா இத்தனை அலப்பறை பண்ணிட்டு இருக்கான், என்னன்னு சொல்லுடான்னு கதிர்கிட்ட கேட்குறாரு பாண்டியன். வந்த பழனிய மாமா 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 இருங்க மாமா அப்படின்னு கதிர் பதறி அடிச்சு கையை பிடிக்கிறாரு. டேய் சும்மா இருடா, வெக்கப்படாதடா, நான் பாத்துக்கிறேன்டா, அட சும்மா இரு மாப்பிள அப்படின்னு கையோட பிடிச்சிருக்க கதிர் கையை உருவி விடுறாரு பழனி. வந்துட்டீங்களா, வாங்க 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 அப்படின்னு அக்காவை கூட்டிட்டு வர்றாரு. மாமா இருங்க மாமா, சொல்றதை கேளுங்க மாமா அப்படின்னு உயிரே போற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காரு கதிர். இருப்பா, வெக்கப்படாதப்பா, அட சும்மா இரு மாப்பிள அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. இலை என்னடா இவன் ஏதோ கிறுக்கங்கணக்கா பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு பாண்டியன் சொல்றேன் இருங்க அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. மீனா, அரசி, கோமதின்னு அத்தனை பேரும் வர, ராஜி அங்க வர்றாங்க. என்ன அப்படின்னு அவங்க கதிர்கிட்ட கேட்டுட்டு இருக்க. ஏங்கா நம்ம வீட்டுல அம்பட்டு பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, அது எதுவுமே தெரியாம வீட்டுல எல்லாரும் அன்றாட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கோமதி ஆன்னு பார்க்க அன்றாட விஷயத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன மாமா சந்தோஷமான விஷயம் அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. சிரிச்சுட்டு இதோ சொல்கிறேன் மாப்பிள்ள, சொல்கிறேன்னு சிரிக்க கதிர் அப்படியே கலங்கி போய் நிற்கிறாரு. ராஜி என்ன ஏதுன்னு புரியாமல் படபடப்பாக நின்றுட்டு இருக்க. ஆனால் பயங்கரமான ஆளுங்க தான்ப்பா இந்த கதிரும் ராஜியும் அப்படின்னு பழனி ஆரம்பிக்க. ராஜி பதட்டத்தோட கதிரை பார்க்குறாங்க. நாங்க அப்படின்னு ராஜி பயந்துகிட்டே கேட்க. அப்படிங்கிறாரு பழனி. மாமா உங்க சந்தோஷத்தை கொஞ்சம் அடக்குறீங்களா அப்படின்னு கதிர் பல்ல கடிச்சிட்டு கேட்குறாரு. இவன் என்னடா என்னை இந்த மிரட்டுறான் அப்படின்னு பழனி திகச்சு போய் பார்க்க. இப்போ எதுக்காக எல்லாரையும் இப்படி கூட்டி வச்சு உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கதிர் கேட்க. டேய் மாப்பிள்ள கதிர், தன்னடக்கம்டா உனக்கு, உம்மா உம்மா அப்படின்னு கன்னத்தை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. டேய் 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 பழனி, என்னடா நடக்குதுங்க, சும்மா பேசிக்கிட்டே இருக்கன்றாங்க கோமதி. அது வந்து அப்படின்னு அவர் ஆரம்பிக்க. அம்மா அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் நடக்கலம்மா, தயவு செஞ்சு உள்ளே போய் அவங்க வேலையை பாருங்கன்றாரு கதிர். ஆஃபீஸ்க்கு வேற டைம் ஆகுது, நான் போய் கிளம்புறேன்னு மீனா திரும்ப. இருங்க யாரும் இந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட நகரக்கூடாது சொல்லிட்டேன் அப்படிங்கிற பழனி கையை தட்டிட்டு. டேய் கதிர, நீயே சொல்றியா இல்ல நானே சொல்லட்டுமான்றாரு. என்னம்மாமா பண்ற, நான் என்ன சொல்றேன்னு ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு கண்ணாலையும் வாயாலையும் ஏகப்பட்ட ஜாட காட்டுறாரு பழனி. அதெல்லாம் கண்டுக்கிற மனநிலையிலேயே இல்லை. ஆச்சுமா நீ சொல்றியா அப்படின்னு பழனி கேட்க. அவங்க குழம்பி அடிச்சு என்ன சொல்லணும் சித்தப்பான்னு கேக்குறாங்க. என்ன சொல்லணுமா அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்க. சீக்கிரம் வாக்கா அப்படின்னு சுகன்யா கூப்பிட. என்ன சுகன்யான்னு வந்து நிக்கிறாங்க மாறி. ஐயோ குமாரும் சுடரும் கோவிலுக்கு போயிருக்காங்கல்ல அப்படின்னு சுகன்யா கேட்க. குழப்பத்தோட ஆமான்றாங்க மாறி. அவங்களும் இருந்திருந்தா சேர்த்து வச்சு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலான்னு நினைச்சிருந்த அப்படின்னு சுகன்யா சொல்ல. இப்ப இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லு, என்ன விஷயம் அப்படின்னு முத்துவேல் கேக்குறாரு. விஷயத்த சொல்லுமா அப்படின்னு வடிவம் கேக்குறாங்க. மாமா நீங்க தாத்தாவாக போறீங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல. முத்துவேலுக்கு சட்டுன்னு புரியல. புரிஞ்சவன அவரோட முகம் அப்படியே கூட ரோஜாவை கொட்டின மாதிரி மலருது. வடிவுக்கும் அதே மாதிரிதான். பாட்டியா அப்படின்னு வாயை திறந்துட்டு பாக்குறாங்க. மாரிக்கு இன்னும் ஒன்னும் புரியாம பாத்துட்டு இருக்காங்க. வடிவக்கா நீங்க பாட்டி ஆக போறீங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல. முத்துவேல் இப்ப முயல் பல்ல காட்டி சிரிக்கிறாரு. பாட்டியும் ஆன்னு சந்தோஷமா பாத்துட்டு இருக்க. ராஜி உண்டாகி இருக்காளாம் அப்படின்னு சுகன்யா சொல்ல. அப்படின்னு ஆச்சரியமா சொல்லிட்டு இருக்காங்க வடிவு. சந்தோஷம் கடவுளே அப்படின்னு பாட்டி ரொம்ப சந்தோஷத்துல கைய கூப்புறாங்க. சக்திவேலுக்கு லேட்டா தான் புரிய. அவரும் ஏக சந்தோஷத்துல இருக்காரு. மாறி சந்தோஷத்துல ரெண்டு கையையும் ரெண்டு கன்னத்துல வச்சுட்டு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அண்ணே அப்படின்னு சொல்ல அவரு சந்தோஷ சிரிப்போட தம்பி கைய தட்டிக்கிறாரு. அக்கா மச்சான் இந்த வீட்டுல குழந்தை சத்தம் கேட்க போகுது அப்படின்னு பழனி சொல்ல. ராஜி ஷாக் அடிச்ச மாதிரி பாக்குறாங்க. அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது, மாமா எல்லாத்துக்கும் ஆப்படிச்சிட்டாரு அப்படின்னு அலண்டு போய் பாக்குறாரு கதிர். ராஜி பயமும் படபடப்புமா கதிரை பார்க்க. அவரும் பயத்தோட ராஜியை பாக்குறாரு. பாண்டியன் வீட்டுல இன்னும் யாரோட முகமும் தெரியல. ஒரே குழப்பத்தோட இவன் என்ன சொல்றான்னு பாக்குறாங்க.